வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளையாறு கிளை கால்வாயில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மண் அரிப்பு ஏற்பட்டு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் கால்வாயின் கரைகளை பலப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த், மக்களின் கோரிக்கைகள் தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் திங்கள் நகர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் திங்கள் நகர் பகுதியில் இருந்து மாங்குளி கிராமத்திற்கு செல்லும் சாலையோரம் உள்ள பள்ளியாற்று கிளை கால்வாயில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இதனை அடுத்து வெள்ளப்பெருக்காலும் தொடர் மழையினாலும் 2 நாட்களுக்கு முன்பு பிரதான சாலையில் இருந்து மாங்குளி கிராமத்திற்கு செல்ல திங்கள் நகர் பேரூராட்சி சார்பில் புதிதாக போடப்பட்டிருந்த இன்டர்லாக் சாலையானது சேதமடைந்ததை தொடர்ந்து ஆற்றங்கரையோரம் சுமார் 200 மீட்டர் நீளத்திற்கு சாலைகள் உடைந்து சேதமடைந்த நிலையில் இந்த நிலையில் இன்று கால்வாயின் கரையோரம் இருந்த வனஜா என்பவரின் வீட்டின் பக்கவாட்டு சுவரானதும் இடிந்து சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்புக்குள்ளாகும் நிலையில் இருப்பதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக பக்கவாட்டு சுவர்களை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நாங்கள் இந்த ஆற்று கால்வாய் பக்கத்தில் வீடு வந்து ஒரு சுமார் 20 வருஷமாக இருக்கிறோம். இந்த 4 நாளாக பெஞ்ச நல்ல கனமழையில் இந்த கால்வாயில் ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் வந்து எங்கள் சைடு ஃபவுண்டேஷன்லாம் இதாகி சைடு ஒரு பக்கவாட்டு சோறு ஃபுல்லாக போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. இதே மாதிரி எங்கள் இதில் ஒரு 10-15 வீடுகிட்ட இருக்குது. இது உரத்து பஞ்சாயத்தில் தகவல் சொல்லியிருக்கிறோம். அவங்க உரிய நிவாரணம் அளிக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.